சரவணன் அவர் கேட்கறதுல இன்னொரு முக்கியமான செய்தி, அது மத அடிப்படையிலான விமர்சனத்துக்கு நம்ம பதில் சொல்லியாச்சு. ஆனா மக்கள் தொகை உயர்ந்திருக்குன்னு இருக்கக்கூடிய மாநிலங்கள் அந்த யதார்த்தத்தை அவங்களுக்கு நாம தண்டிக்க முடியல. இப்ப நம்ம தண்டிக்கப்படுவோம்னு சொல்லும் மாதிரி அவங்களுக்கும் நம்ம தண்டிக்கப்படக்கூடாது. அதுல நாங்க உறுதியா இருக்கீங்க. அங்க உயர்த்தினாலே நம்ம தண்டிக்கப்பட்டுட்டோம். அது வீரமணி சொன்னதை சொல்லிட்டீங்களா? சின்ன கோடு பெரிய கோடு. வாழ்த்துக்கள். சரி, பதில் சொல்லுங்க. நல்ல கேள்வி. அண்ணன் வந்து போற போக்கில் அப்படியே ஒரு தீயை கொளுத்தி போட்டாரு. என்ன அப்படின்னா, இஸ்லாமியர்கள் வந்து ஜாஸ்தி ஆக்கிட்டாங்க, ஏதோ அவங்க தான் எல்லாத்துக்கும் காரணம் அப்படின்ற மாதிரி ஒரு கருத்தை வந்து கான்ட்ரவர்சியலான கருத்தை, அதான் சொல்றேன், ஒரு கான்ட்ரவர்சியலான கருத்து, ஆதாரமற்ற கருத்தை வந்து முன்வைத்திருக்கிறார். என்ன அப்படின்னா, எஸ்.ஐ. குரேஷி அவர் வந்து ஒரு புத்தகம் எழுதியிருக்காரு. என்ன புத்தகம் எழுதியிருக்காரு அப்படின்னா, த பாப்புலேஷன் மித், இஸ்லாம், ஃபேமிலி பிளானிங் அண்ட் பாலிடிக்ஸ் இன் இந்தியா அப்படின்னு சொல்லி ஒரு புத்தகம் எழுதியிருக்காரு. அதுல வந்து தெளிவா என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, இஸ்லாமியர்களுடைய அந்த பாப்புலேஷன் கண்ட்ரோல் ரேட் வந்து ஜாஸ்தி ஆயிடுச்சு. 2.4 இருந்துச்சு ஒரு காலத்தில், ஆனால் இப்போ அது குறைஞ்சி ஆல்மோஸ்ட் 1.94 கிட்ட வந்துருச்சு. ஸோ அதை வைத்து அவர்கள் மேலே நீங்கள் வந்து தேவையற்ற காழ்ப்புணர்ச்சியை அரசியலே செய்யாதீர்கள்னு சொல்லியிருக்காரு. இந்த கருத்து சொல்லிட்டு அடுத்த இதுக்கு போவோம். இப்போ நீங்கள் வந்து உத்தரப்பிரதேசத்தில் வந்து ஜாஸ்தியாக இருக்காங்க, அவங்களுக்கு வந்து அதை எப்படி நம்ம வந்து இது பண்ண முடியும் அப்படின்னு சொல்றீங்க. அதாவது என்னன்னா, நம்முடைய அரசியலமைப்பு சட்டத்தில் 2 விஷயங்கள் இருக்கு. ஒன்று வந்து என்ன அப்படின்னா, ஈக்குவாலிட்டி பிஃபோர் லா, அதாவது அனைவரும் சமமாக நடத்தப்படுவோம் அப்படின்றது ஒன்று. இன்னொன்று வந்து என்ன அப்படின்னா, ஈக்குவல் ப்ரொடெக்ஷன் ஆஃப் லாஸ். ஈக்குவல் ப்ரொடெக்ஷன் ஆஃப் லாஸ் என்ன அப்படின்னா, சமமற்றவர்களை சமமாக, அவர்களுக்கு சமமான வகையில் வந்து நியாயம் செய்ய வேண்டும் அப்படின்றத நம்முடைய அரசியல் சட்டத்தில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய அந்த கருத்து. இப்போ என்ன சொல்றாங்க, நம்ம ஏன் நம்முடைய பாப்புலேஷன் ஏன் குறைஞ்சு போச்சு? அண்ணன் என்ன சொன்னாரு, குழந்தை பெத்துக்க முடியாது தமிழ்நாட்டுக்காரங்கன்னு சொல்லி, பாஜகவில் இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் இல்ல, அதுதான் நீங்க சொன்னீங்க, அதுதான் நீங்க குழந்தை பிறப்புகிற விதத்தை நம்ம மக்கள் குறைச்சிருக்காங்க. நீங்க சொன்னீங்க, அத சொன்னீங்க. நீங்க பேசுறத திருப்பி பாருங்க, நீங்க பேசுறத திருப்பி பாருங்க. மருத்துவமனைக்கு போக வேண்டியதா இருக்கு. அதுதான் சொன்னேன், திருப்பி பாருங்க. என்னன்னா போற போகல அப்படியே, அதாவது என்ன இது எதை காட்டுகிறது அப்படின்னா, பாஜகவில் இருக்கக்கூடியவர்கள் எல்லாரும் தமிழ்நாட்டிற்கு எதிரானவர்கள், தமிழ்நாட்டை வஞ்சிக்க வேண்டும், பாஜகவில் தமிழ்நாட்டை வஞ்சித்து பாஜகவில் ஏதாவது பதவியை பெற்று போயிடலாம், சுகபோக வாழ்க்கையில இருக்கலாம் நினைக்கக்கூடியவர்கள். இது ஒரு கருத்து. இப்படி எல்லாம் இருந்து அவங்க எப்படி இங்க கட்சி வளர முடியும், அவங்க ஆட்சி பொறுப்புக்கு வர முடியும்? தாமரை மலர மாட்டேங்குது, செஞ்சு எப்படி அதனால தாமரை மலர மாட்டேங்குது, பூத்துக்கு 0 ஓட்டு வாங்குறாங்க. இல்ல ஒரு ஓசடி பண்ணி மக்களை ஏமாத்துற இந்த திமுகங்கற கூட்டம் இந்த மாதிரி தான் பேசும். ஒரு பேச யார் வாழ்றா, யாருக்கு இருக்கு 1 லட்சம் கோடி சொத்து இருக்கு, யார் எங்க உயர்ந்திருக்கா, எங்க இருந்து எப்படி வந்தாங்க, உங்க சுற்றுல பேசலாம் சார். பட்டியல் போட்டு நீங்க பாருங்க. உங்க திமுக தலைவர் பட்டியல் முதலமைச்சர்ல இருந்து இன்னைக்கு இருக்கிற கவுன்சிலர் வரைக்கும் பட்டியல் இருக்கு சார். உங்க சுற்றுல பேசலாம். வேற சப்ஜெக்டே மாறிட்டு இருந்தோம்னா திமுக தலைவர்கள் யாரு? ராஜ சுகபோகம். இன்னைக்கு கதிரானந்த் வீட்டுக்கு போனா 24 கோடி எடுக்கிறோம், அவர் காலேஜுக்கு போனா 150 கோடி எடுக்கிறோம், ஜெகத்ரட்சன் போனா 1000 கோடி கணக்கு. யார் சட்டப்படி நடவடிக்கை யாரு சொல்லுங்க. சப்ஜெக்ட்டுக்கு வரட்டும், ஊருக்கு வந்த மாதிரியா இருக்கும். இல்ல இப்போ என்ன அப்படின்னா, இதுல முக்கியமான கருத்து, நான் வந்து ஈக்குவாலிட்டி பிஃபோர் லா, ஈக்குவல் ப்ரொடெக்ஷன் ஆஃப் லாஸ் பத்தி பேசிட்டு இருந்தேன். சோ நம்ம ஏன் வந்து பாப்புலேஷனை கண்ட்ரோல் பண்ணோம்? இந்தியாவுடைய பொருளாதார வளர்ச்சிக்கு முக்கியமானது அப்படின்னு சொல்லி ஒன்றிய அரசு நம்ம கிட்ட சொல்லிச்சு. கரெக்ட், நீங்க சொல்றது கரெக்ட் அப்படின்னு சொல்லி இந்த பாப்புலேஷனை குறைச்சோம். அதனால என்ன நடந்தது? நம்ம வந்து we are the biggest contributors to Indian economy. தமிழ்நாட்டுடைய வளமும் நன்றாக பெருகியது. உத்தரப்பிரதேசத்தில் என்ன பண்ணாங்க? கேட்க முடியாது, நாங்க வந்து பாப்புலேஷன் கண்ட்ரோல் பண்ண மாட்டோம் அப்படின்னாங்க. ஸோ they are a drag, they are a drain on the resources. இப்போ நம்மளுடைய பாப்புலேஷன் குறைச்சதுனால என்ன ஆயிருக்கு? நமக்கு ஆல்ரெடி 15th ஃபைனான்ஸ் கமிஷன்ல பாப்புலேஷனை வந்து ஒரு டெவல்யூஷன் டூலா வச்சுக்கிட்டாங்க. என்ன ஆகுது? நமக்கு பணம் குறையுது, உத்தரப்பிரதேசத்துக்கு ஜாஸ்தியா போகுது, பீகாருக்கு ஜாஸ்தியா போகுது. ஆல்ரெடி நம்ம பாதிக்கப்பட்டு விட்டோம். அரசியலமைப்பு சட்டம் அப்படிதான் சொல்லுது. இல்ல அதுதான் தொகை அடிப்படையில நீங்க அரசியலமைப்பு சட்டத்தை பண்ணணும். நீங்க இந்த கேள்விக்கு வருவீங்க என்று தெரிந்துதான் ஈக்குவல் ப்ரொடெக்ஷன் ஆஃப் லாஸ் அப்படின்னு அந்த கான்செப்டை பத்தி பேசினேன். சோ இந்த அரசியலமைப்பு சட்டம் இந்தியாவை பொறுத்தவரை கான்ஸ்டிடியூஷனல் டெமோக்ரசி, அரசியலமைப்பு சட்டம் தான் உயர்ந்தது. அந்த அரசியலமைப்பு சட்டம் சொல்கிறது, நீங்க வந்து எங்களுடைய கோரிக்கை, அரசுடைய ஒரு நம்முடைய அரசியலமைப்பு சட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு உறுப்புடைய கோரிக்கையை ஏற்று உங்களுடைய பாப்புலேஷன் நீங்க குறைச்சிங்க, அதற்காக நீங்கள் தண்டிக்கப்படக்கூடாது. இதுதான் நம்முடைய நியாயம், இதுதான் தர்மம், இதுதான் நம்முடைய அரசியலமைப்பு சட்டம். தமிழ்நாட்டுக்கான நாடாளுமன்ற தொகுதிகள் எண்ணிக்கை குறையக்கூடாது அப்படின்னு ஒரு வாதம். உயர்த்தினா
மற்ற மாநிலங்களுக்கு நீங்க அதிகமா உயர்த்தக்கூடாதுன்னு ஒரு வாதம்னா இதை எப்படி அமைக்கப்பட கொண்டு வர அதாவது நம்முடைய இந்த ஃபெடரல் செட்டப், இந்தியா இஸ் எ யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸ். யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸ் அப்படின்னும் பொழுது மாநில சுயாட்சி அங்கே முக்கியத்துவம் பெறுகிறது. ஸோ மாநில சுயாட்சி அப்படின்னு வரும்பொழுது மாநிலத்துக்கு இருக்கக்கூடிய முக்கியத்துவம் ஒன்றியத்தில் நம்ம சேரும் பொழுது, ஒன்றியத்தில் இந்திய ஒன்றியம் உருவாகும் பொழுது என்ன முக்கியத்துவம் இருந்ததோ அந்த முக்கியத்துவம் டைல்யூட் ஆகக்கூடாது. அந்த முக்கியத்துவம் டைல்யூட் ஆச்சுன்னா நாளைக்கு தமிழ்நாடு ஒரு மணிப்பூராக மாறும். மணிப்பூர் எப்படி அல்லோல கல்லோல பட்டதுன்னு நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஒரு வருஷம் யாருமே கண்டுக்கல, யாருமே சீண்டுவே இல்லை. என்ன காரணம்? பொலிட்டிக்கல் ரெப்ரசன்டேஷன் இல்ல. அதே போல we should not be politically marginalized. இல்ல, இந்த நம்பர் அப்படியே தான் இருக்க போகுதுன்றாரு. இல்ல நம்பர் அப்படியே இருக்கும். அது பெரிய கோடு சின்ன கோடு அவங்களுக்கு ஜாஸ்தி ஆயிடுச்சுனா இப்போ நம்முடைய விகிதாச்சாரம் என்னன்னு பாத்தீங்கன்னா 7.16 7.18% 7.2 கிட்ட 7.2. இந்த 7.2% ஏத்தனாலும் மாறக்கூடாது, இறங்கினாலும் மாறக்கூடாது. அதுக்கு என்ன சொல்றாங்க? எதுக்கு ஏத்தி இறக்கி இத பண்ணிட்டு இருக்கீங்க? freeze it for another 30 years. ஏன் freeze பண்ணனும் தமிழ்நாட்டுடைய முதல்வர் கேக்குறாரு அப்படினா 1971 ஏன் நம்பர் எடுத்துக்கிறாங்கன்னா 1971க்கு பின்னர் தான் பாப்புலேஷன் கண்ட்ரோல் மெஷர்ஸ் கிக்ஸ் இன். அதுக்கு முன்னாடி யாரும் பாப்புலேஷன் கண்ட்ரோலை பத்தி பெருசா பேசல. சோ 71க்கு அப்புறமா பாப்புலேஷன் கண்ட்ரோல் வந்துருச்சு. நம்ம குறைஞ்சிருக்கோம், அவங்க ஜாஸ்தியா இருக்காங்க. அந்த பாதிப்பு வரக்கூடாது. ஓகே, நீங்க சொல்றபடி 30 வருஷத்துக்கு நம்ம தொகுதி மறுவரையறை பண்ணலனா அதிகபட்சம் ஒரு 7.5 லட்சம் மக்களை நிர்வகிக்கிறதுக்கு ஒரு எம்பி அப்படிங்கிறது சரியான எண்ணிக்கைன்னு கணக்கிட்டு தான் அந்த லிமிட்டை வச்சிருந்தாங்க. இப்ப சில இடங்கள்ல சில மாநிலங்கள்ல மக்கள் தொகை அதிகமா இருக்கிறதால 20 லட்சத்திற்கு இருக்காங்க. சில இடங்கள்ல எல்லாம் 30 லட்சம் வரைக்கும் கூட இருக்காங்க, 15 லட்சம் வரைக்கும் இருக்காங்க. அப்போ அதை நிர்வாகம் பண்றதா எம்பிக்களுடைய எம்பி? அதுதான் நல்ல கேள்வி. எம்பிக்களுடைய ரோல் என்ன? அவங்க என்ன கவுன்சிலர் மாதிரி தெரு தெருவா போய் காவா சரியா ஓடுதா, லைட்டு சரியா எரியுதான்னு பார்க்கக்கூடிய வேலையா அவர்களது இல்ல. அவர்களுடைய வேலை என்ன? அவர்களுடைய வேலை இந்திய பாராளுமன்றத்தில் தமிழ்நாட்டு மக்களுடைய அந்த மாநிலத்துடைய மக்களின் பிரதிநிதிகளாக அங்க போறாங்க. அதுதான் தொகுதியோட பிரதிநிதியா தானே போறாங்க. ஆமா, தொகுதியோட பிரதிநிதியா போறாங்க. ஆனா அவங்க முக்கியமா எந்த தொகுதி ஸ்டேட் தான் ரெப்ரசன்ட் பண்றாங்க. அதுதான் சொல்றேன் ஃபெடரல் ஸ்ட்ரக்சர். இப்போ இது ஒரு மோனோலித்திக் ஸ்டேட், சிங்கிள் என்டைட்டி அப்படினா ஒரு ப்ராப்ளமும் இல்ல. சிங்கிள் இதுனா ப்ராப்ளமே கிடையாது. ஸ்ட்ரைட் அவே we can take it. ஆனா திரு பாலுவும் குறுக்கிடுறார். கேட்டா சார், பாலு சார். இல்ல இது ரொம்ப நம்ம ஆரோக்கியமாகவும் நடைமுறை அடிப்படையிலும் இந்த பிரச்சனையை நம்ம அணுகணும். இப்போ இதில் நீங்கள் என்ன ஒரு கேள்வி நீங்கள் முன்வைக்கிறீங்க, நியாயமாக இதை பண்ணுறதுக்கு என்ன சார், ஏதாவது ஒரு வழியை சொல்லுங்க சார்ன்றீங்க. 1971 கொண்டு வந்த அந்த குடும்ப கட்டுப்பாடு திட்டம் தற்பொழுதும் நடைமுறையில் இருக்கிறது. இந்த குடும்ப கட்டுப்பாடு என்பதை தளர்த்துவதா அல்லது இன்னும் அதை கூடுதலாக நடைமுறைப்படுத்துவதா? அப்படி கூடுதலாக நடைமுறைப்படுத்துவதனால் சிறப்பு பரிசுகளை பெற்ற மாநிலங்கள் வரிசையில் தென்னிந்தியா மாநிலங்கள் இருக்கிறது. ஆனால் நாடாளுமன்றத்தினுடைய எண்ணிக்கை உயர்த்துகின்ற பொழுது மக்கள் தொகை அடிப்படையில் என்று நாம் முடிவெடுத்துக் கொண்டால், இன்னைக்கு நான் சொல்ற திருப்பி நாகராஜனுக்கு சொல்றேன், உத்தரப்பிரதேசம், பீகார், மத்திய பிரதேசம், குஜராத், ராஜஸ்தான் இந்த 5 மாநிலங்கள் மட்டும்தான் மக்கள் தொகை அடிப்படையில் பெரும் பலனை இவர்கள் அடைய முடியும். காரணம், அவங்க குடும்ப கட்டுப்பாடு திட்டத்தை அவர்கள் நடைமுறைப்படுத்தல. இன்னைக்கு ஒண்ணு சொல்றேன், இந்தியா என்பது 2 அரசு முறையை கொண்டது. ஒன்று தேசிய அளவிலான அரசு, இன்று மாநில அளவிலான அரசு. ஒரு மாநில அளவிலான அரசு பல சிறப்பு திட்டங்களை கொண்டு வந்து அந்த மாநிலத்தின் முதன்மையான மாநிலமாக சிறப்புக்குரிய இப்ப கல்வி எடுத்துங்க, போக்குவரத்து எடுத்துங்க, சுகாதாரத்தை எடுத்துங்க, இப்படி நல்ல கட்டமைப்பை தமிழ்நாடு உருவாக்கி இருக்கும். ஆனால் பீகார்லயோ நீங்க ராஜஸ்தான்லயோ மற்ற மாநிலங்களுக்கு பார்த்தீங்கன்னா இது குறைவாக இருக்கும். டெல்லியில எடுத்துட்டீங்கன்னா கல்வி வேறு விதமாக இருக்கும். எனவே அந்த மாநிலம் ஒரு சிறப்பாக பணியாற்றி ஒரு நல்ல கட்டமைப்பை உருவாக்கி வச்சிருக்காங்க. ஒரு உதாரணத்தை சொல்றேன், எத்தனை பேருக்கு ஒரு மருத்துவமனை, எத்தனை பேருக்கு ஒரு பேருந்து, எத்தனை பேருக்கு ஒரு கல்வி நிறுவனம் என்று கணக்கெடுத்துக் கொண்டால் இந்தியா முழுவதும் சரியா இருக்குதா? இல்லை. அப்ப ஒரு மாநிலத்தின் நடவடிக்கை 7.2 அப்படிங்கிறத ஒவ்வொரு மாநிலத்திற்கும் என்றும் நடைமுறைப்படுத்தப்பட்டு விட்டால் இது பிரச்சனை இல்லை. நான் இப்ப கேட்கறது, ஒரு பதட்டம், ஒரு ஐயம் தென்னிந்தியாவில் இருக்கக்கூடிய மக்களுக்கு இருக்கிறது. இதை தெளிவுபடுத்தணும். தமிழக பாரதிய ஜனதா கட்சியை சார்ந்தவர்கள் தேசிய அளவில் அவர் பேசி இது குழப்பம் வேண்டாம், எந்த விதத்திலும் தமிழகத்திற்கு ஆபத்து வராது என்ற உறுதிமொழியை நீங்க சொல்லணும். ஆனால் அதை விடுத்துவிட்டு இங்க இருக்கக்கூடிய இந்த சித்தாந்த அரசியல்,
இங்க இருக்கக்கூடிய இந்த மதவாத அரசியல் நீங்கள் வந்து திருப்பி திருப்பி நான் அச்சமே சொல்றேன். தேவையற்றதுன்றாங்களே ஒரு பிரச்சனை இப்பொழுது நாடாளுமன்றத்தில் அப்புறம் விளக்கம் எப்படி கொடுப்பாங்க? அச்சமே தேவையற்றது. இல்ல அதுதான் நான் சொல்றேன். ஏன் இல்ல அவசியம்னு நான் அவசியம் என்ன ஏன் சொல்றேன்னா, கோயம்புத்தூர் வந்த போது அமித்ஷா சொல்றாரு தமிழகத்தினுடைய நாடாளுமன்ற உறுப்பினருடைய எண்ணிக்கை 1 கூட குறையாது என்று சொல்வதன் மூலமாக மத்திய அரசு இது குறித்து விவாதித்துக் கொண்டிருக்கிறது, ஆலோசனை செய்து கொண்டிருக்கிறது. 888 இருக்கைகளை உருவாக்கி விட்டார்கள். அப்படி இருக்கின்ற பொழுது இந்த ஐயங்கள், அதனாலதான் நீங்க வந்து இந்திரா காந்தி அவர்களும் வாஜ்பாய் அவர்களும் தேச நலன் கருதி இதை செஞ்சாங்க. கிழக்கு பாகிஸ்தான், வங்காளதேசம் எப்படி அங்கே புறக்கணிக்கப்பட்டது, ஈழம் எப்படி இங்கே இலங்கையில புறக்கணிக்கப்பட்டது, அதே போன்று தென்னிந்தியா என்பது இதன் மூலமாக புறக்கணிக்கப்படும். அதன் மூலமாக தேச ஒற்றுமைக்கு ஆபத்து. இது ஒரு சீரியஸான பிரச்சனை. நீங்க நினைக்கிற மாதிரி இது ஒரு சாதாரணமான பிரச்சனை இல்ல. தென்னிந்தியாவில் இருக்கக்கூடிய மக்களுடைய பிரதிநிதிகளுடைய எண்ணிக்கை குறைந்து வட இந்திய மக்களுடைய எண்ணிக்கையை வைத்துக் கொண்டு ஒரு நாடாளுமன்றத்தை நடத்த முடியும் என்று சொன்னால் அது எப்படி மக்களுக்கு சரியானதாக. அதனாலதான் இது ஒரு பியூட்டிஃபுல் கான்ஸ்டிடியூஷன். நீங்க நல்லா தயவு செஞ்சு புரிஞ்சுங்க. அரசியலமைப்பு சட்டத்தை மாத்தாம இதை செய்ய முடியாது. அப்ப நீங்க சொல்ற மாதிரி பார்த்தா எந்த முக்கியத்துவம் இல்லாமல் இல்ல நீங்க மக்கள் தொகை அடிப்படையில தொகுதி மறுவரைன்னு அரசியலமைப்பு சட்டத்தில் ஆர்டிகல் 82 ஒரு நிமிஷம் இல்ல ஆர்டிகல் 82ல 10 ஆண்டுகளுக்கு ஒரு முறை சாதிவாரி கணக்கெடுப்பில் மாற்றி அமைக்கப்பட வேண்டும் என்பதை 71க்கு பிறகு அவர்கள் அதை ஆர்டிகல் 48 மற்றும் 84 2 அரசியல் திருத்தங்கள் அதன் மூலமாக மாற்றி அமைப்பதை நிறுத்தியிருக்காங்க. அது அப்படியே தொடரலாம். அரசியலமைப்பு சட்டம் பல்வேறு அரசியலமைப்பு சட்டம் 81ல 2வது பிரிவு என்ன சொல்லுது? அரசியலமைப்பு சட்டம் 81ல 2வது பிரிவு மக்கள் தொகை அடிப்படையில தொகுதி மறுவரைன்னு சொல்றது இல்லையா? அப்ப அங்கேயே மாற்றம் தேவையான்னு கேக்குறேன். அதைத்தான் திருத்தி நான் அந்த வார்த்தையை தான் எதற்காக அதை நிறுத்தி வைத்தாங்க அப்படிங்கறத நீங்க வாஜ்பாய் அவர்களும் இந்திரா காந்தி அவர்களும் நிறுத்தி வைத்தனுடைய நோக்கம் அப்படிங்கறத நீங்க புரிஞ்சு அதே நோக்கத்தின் அடிப்படையில் தான் நாங்கள் செயல்படுகிறோம் என்று சொன்னால் இந்த குழப்பத்திற்கு வேலையே இல்லை. ரொம்ப தெளிவானது. கற்பனையின் அடிப்படையில் ஒரு மத்திய அரசை நோக்கி ஒரு கருத்தை பரப்ப வேண்டிய தேவை என்பது நமக்கு இல்லை.